ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் ரவின். ஷவுமி கிட்ட இருந்து சைனா மார்க்கெட்டில் அவங்க லான்ச் பண்ண ஷவுமி CV2 இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்ம சேனல்லே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. அண்ட் இதை நான் சும்மா லீக்ஸை வச்செல்லாம் பேசலைங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய குளோபல் வேரியன்ட் ஷவுமி 13 லைட் அப்படின்ற நேமில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அஃபிஷியல் அன்பாக்ஸ் வீடியோ இப்போ ரிவீல் ஆயிருக்கு. ஸோ இதன் மூலியமாக தான் சொல்கிறேன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கும் வரப்போகுது அப்படின்னு. அண்ட் அப்படி வரப்போகிற இந்த ஸ்மார்ட் ஃபோன் சைனாவில் டாப்பான நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இந்தியாவிலையும் அதே மாதிரியான ஃபீச்சரோட வருமா, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க போகுது வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே ஷவுமி CV2 இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ குளோபல் மார்க்கெட்டில் ஷவுமி 13 லைட் அப்படின்ற நேமில் தான் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதற்கான அந்த அன்பாக்சிங் வீடியோ தான் நமக்கு ரிவீல் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஷவுமி 13 லைட் அப்படின்ற நேமில் வரப்போகுது ஓகே. பட் இது ஷவுமி CV2 தான் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அந்த லுக் கம்ப்ளீட்டாக அந்த லுக்கை பார்க்கும்போதே தெரியுது இது சைனாவில் லான்ச் பண்ண ஷவுமி CV2 தான். அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான சேம் எக்ஸாக்டான லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. அண்ட் அதே மாதிரி அந்த ஷவுமி CV2ல நமக்கு முன்பக்கம் அந்த செல்ஃபி கேமராவுக்கான நாச் இந்த ஐஃபோன்லலாம் இருக்கும்ல அந்த டைனமிக் ஐலாண்ட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. டியூவல் கேமரா செட்டப்போட, டியூவல் செல்ஃபி கேமரா செட்டப்போட. ஸோ அதே செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஷவுமி CV2 சைனாவில் லான்ச் ஆன அந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ரீபிராண்ட் அப்படின்றது இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் மற்றபடி இப்போ இந்த ஷவுமி 13 லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது சைனாவில் லான்ச் ஆன அந்த ஷவுமி CV2 அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான சேம் எக்ஸாக்டான லுக்கில் தான் இருக்குது அப்படின்னு. பட் எக்ஸ்ட்ராவாக என்ன மாதிரியான கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க, இங்கே குளோபல் மார்க்கெட்டுக்கு ஏதாவது வித்தியாசமான கலர் ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ண போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதை நம்ம வெயிட் பண்ணியே தெரிஞ்சுப்போம். மற்றபடி இந்த மொபைலுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைனா மார்க்கெட்டில் நிறைய டாப்பான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதே ஃபீச்சர்ஸ்லாம் இங்கே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் இருக்க தான் போகுது. ஆக்சுவலி அங்கே செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலுக்கான டியூவல் செல்ஃபி கேமரா அந்த டைனமிக் ஐலாண்ட் மாதிரியான அந்த டிசைனில் ஆக்சுவலி கொடுத்துருந்தாங்க. இதுதான் மெயின் ஹைலைட்டாக அந்த ஷவுமி CV2 ஸ்மார்ட் ஃபோனில் இருந்துச்சு. அது அப்படியே இந்த ஷவுமி 13 லைட்லையும் இருக்க போகுது. இங்கேயும் அந்த டைனமிக் ஐலாண்ட் மாதிரியான லுக்கில் டியூவல் செல்ஃபி கேமராவுக்கான செட்டப் இங்கே இருக்க போகுது. அண்ட் ரெண்டு செல்ஃபி கேமராவும் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமராவும் இருக்க போகுது. 32 மெகா பிக்சல் பிரைமரி செல்ஃபி அண்ட் 32 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் செல்ஃபி இருக்க போகுது. அண்ட் இங்கே டியூவல் LED ஃபிளாஷும் முன்பக்கம் செல்ஃபி கேமராவுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஸோ செல்ஃபி கேமரா லவர்ஸ்க்கான ஒரு டெடிகேட்டட் ஸ்மார்ட் ஃபோனா இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. இது போக பின்பக்கம்னு பார்க்கும்போது இங்கேயுமே ஒரு நல்ல கேமரா தான் கொடுக்க போறாங்க. பிரைமரி இங்கே 50 மெகா பிக்சலுக்கான சோனி IMX 766 சென்சார் இருக்கக்கூடிய ஒரு OIS சப்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு கேமரா பிரைமரிக்கு இருக்க போகுது. இது போக 20 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு 3 கேமரா கொடுக்க போறாங்க. அந்த வகையில் முன்பக்கம் செல்ஃபி கேமரா மட்டும் 32 மெகா பிக்சல் 32 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணாம பின்பக்கம் 50 மெகா பிக்சல் பிரைமரி அண்ட் 20 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அப்படின்ற மாதிரி ரெண்டு நல்ல கேமரா இங்கே இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. ஸோ அந்த வகையில் இப்போ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த ஷவுமி 13 லைட் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் கேமரா சென்ட்ரிக்காக ஃபோக்கஸ் பண்ணி கேமரா லவர்ஸ்க்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் வரப்போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ ரீசெண்ட் டேஸாக நிறைய ஸ்மார்ட் ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான விஷயங்களை நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வராங்க. பட் கேமராவை கோட்டை விட்டுறாங்க. ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டில் மட்டும்தான் கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் நல்லா இருக்கு. இந்த பட்ஜெட் செக்மெண்ட், மிட் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட், மிட் ரேஞ்ச் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட் சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் கேமரா அந்த அளவுக்கு இப்போ வரக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த குறையை தீக்கிற விதமாக அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு நல்ல கேமரா செட்டப் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இருக்க போகுது. இது போக மொபைலுடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.55 இன்ச்சஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED டிஸ்பிளே கொடுக்க போறாங்க. அண்ட் இது கூட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், 1000 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், 1920 ஹெர்ட்ஸ்க்கான PW டிம்மிங் ஃபீச்சர், HDR10+ டால்பி விஷனுக்கான சர்டிஃபிகேஷன் மாதிரியான விஷயங்களோட ஒரு 10 பிட்கான AMOLED டிஸ்பிளேவா இந்த டிஸ்பிளே இருக்க போகுது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு டாப்பான டிஸ்பிளேவும் இங்க இந்த Xiaomi 13 லைட்ல இருக்க போகுது. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரின்னு வரும்போது இங்க 4500 mAhக்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி இருக்க போகுது. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு டீசென்டான பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட இங்கே இருக்க போகுது. அதே மாதிரி மொபைலுக்கான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது இங்கே Snapdragon 7 Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிட் ரேஞ்ச் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு ப்ராசரை யூஸ் பண்ண போறாங்க. இந்த Snapdragon 7 Gen 1 பொறுத்த வரைக்கும் Snapdragon 778G Plus கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசர் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம கிடைக்கும். அண்ட் அது கூட LPDDR5 ரேம் டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் மாதிரியான விஷயங்களை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகுது. அண்ட் இதெல்லாம் மட்டும் இல்லாம ரீடிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட்ஸ்க்கான டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் மாதிரியான ஒரு கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸை பேக் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு அண்ட் குளோபல் மார்க்கெட்டுக்கு கம்ப்ளீட்டாக வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படி இந்தியன் மார்க்கெட்டுக்குலாம் வருது அப்படின்ற பட்சத்தில் அப்போ என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி சைனாவில் ஷவுமி CV2 அந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு தான் சைனாவில் அந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அப்போ வந்து லீக்ஸ் படி இந்தியன் மார்க்கெட்டுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு அப்படின்னா ஒரு 30,000 to 32,000 மாதிரியான செக்மெண்ட்டுக்கு
வரும் அப்படின்ற மாதிரிலாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஸோ அதுதான் இப்போவும் இருக்கக்கூடிய லீக்காக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் மோஸ்ட்லி இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும்போது 30,000 32,000 மாதிரியான செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்படி ஒரு வேலை 30,000 அப்படின்ற செக்மெண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு செட் பண்ணி இந்த மாதிரியான ஃபீச்சரோட வருது அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக அந்த செக்மெண்ட்டில் இப்போ வந்த நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கேமராவை அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ இவங்க கேமராவை ஃபோக்கஸ் பண்ணி அந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக கேமரா லவர்ஸ்க்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம்.